டேஸ்ட் அண்ட் எம்மியான பன்னீர் டிக்கா அது எப்படி செய்யலாம்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இது ஈஸி அண்ட் குயிக்கான ரெசிபிங்க. இது மாதிரி ரெசிபி பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர். தயிர் 1 கப் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சீரகத்தூள் மல்லித்தூள் சேர்த்து, அப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, கறி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா ரெடி ஆகிடும். அப்புறம் வந்து ஆனியன், ஒரு பெரிய ஆனியன், அதுக்கப்புறம் கேப்சிகம் எடுத்து இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேப்சிகமும் இதே மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீரில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா க்யூபாக கட் பண்ணி இந்த மாதிரி க்யூபாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்ச எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் எடுத்து நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எல்லா க்யூபையும் ஒரே மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனை வச்சு பேனில் வந்து தேவையான அளவுக்கு பட்டரை போட்டு நல்லா மெல்ட் பண்ணோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் டிக்கா ஃபுல்லாக உள்ளே இறக்குங்க. எடுத்து நல்லா 2 சைடுமே ஃப்ரை பண்ணி வச்சிங்கன்னா டேஸ்டி அண்ட் எம்மியான பன்னீர் டிக்கா ரெடிங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ்.